ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் இன்றைக்கி முட்டை பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். பூண்டு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி 3 துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். வரமிளகா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வரமிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இலை, பச்சை மிளகாய் எண்ணெயில் போடுறதுக்கு, இது அரைக்கிறதுக்கு பட்டை, சோம்பு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு கூட சேர்த்திக்குவேங்க. மலை வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா தழை, தக்காளி, தயிர், முட்டை, ஒரு எலுமிச்சம்பழம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் இதுதாங்க. அடுத்து நான் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஆட்டுனா கல்லெண்ணெய்ங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், பட்டை, இலை, குறிஞ்சி இலை, பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வணங்கிடுச்சுங்க. வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கிடுச்சுங்க. அது கூட தக்காளி போடுறேன். 2 தக்காளிங்க. அதை போட்டு நல்லா வணக்கிக்கணும். நீ அரைக்க போகிறேங்க. இஞ்சி பூண்டு அரைக்கிறேன். இஞ்சி கொட்டங்க, 2 வரமிளகா, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, அப்புறம் பூண்டுங்க. இதை அரைச்சிட்டு இது கூட சேர்த்திக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேங்க. நீ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வணங்கிட்டு இருக்கிறது கூட சேர்க்கணுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்குதுங்க. அது நல்லா வணங்கிடுச்சு. அது கூட மல்லித்தழை, புதினா தழை போட்டுக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேங்க. புதினா தழை அடுத்தது. இதையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. இது நல்லா வணங்கிடுச்சுங்க. நீ அடுத்தது கூட சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நான் தண்ணி வைக்கிறேன். ஒரு 1.25 டம்ளர் அரிசி போட்டுருக்குதுங்க. 2 சொம்பு தண்ணி வைக்கணும். 2 சொம்பு ஊற்றிட்டேன். நீ இந்த ஜாரெல்லாம் அலாசி அது ஊற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு போடுறேங்க. ஊற்றிட்டேன். அடுத்தது இதுக்கு தயிர் ஊற்றுவேன். 1/2 டம்ளர் தயிர். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டோம்னா அந்த தயிரெல்லாம் ஊற்றுறதுனால சரியாக இருக்குங்க. முட்டை எண்ணெய் ஊற்றி வணக்கணும். வணக்கினாதான் உங்களுக்கு திரும்பி உடஞ்சி போகாமல் இருக்கும். முட்டை எண்ணெயில் வணக்கணும். இது கூட மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. லைட்டாக சால்ட்டு. முட்டை வேக வச்சு
வச்சுட்டு நம்ம உரிச்சு வைக்கும்போது லேசாக சென்டரில் வந்து லேசாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு காரம் இது எல்லாமே இஞ்சி சாரெல்லாம் நல்லா அதில் இறங்கிடும். இது வணங்கிட்டுங்க. அதுக்குள்ளே நான் சாப்பாடு வந்து அரிசியை கழிஞ்சு அதில் போட்டுடுறேன். அரிசி போடுறேங்க. அரிசி போட்டுங்க. அடுத்தது வந்து லெமன் புளிஞ்சு விடுறேன். ஒரு பழம் புளியலாம். நான் பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுறேங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இது கூட வந்து எக் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு கேஸ்கெட் போட்டு வச்சிடலாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு முட்டையை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். போட்டாச்சுன்னா எக்கு போட்டுட்டேன். இனி வந்து கேஸ்கட் போட்டு மூடி வச்சுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். பாருங்க. பாருங்க, முட்டையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா காரமெல்லாம் பிடிச்சிருக்கும். நீ எப்படி பரிமாறலாம் எல்லாத்துக்கும். பாருங்க பாருங்க, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.